Evangelical Church presents கொஞ்ச காலங்கள் முன்பு வரைக்கும் ஒரு மனிதனுடைய அசைகின்ற சொத்து அசையாத சொத்து என்று சொல்லி ஆடிட்டர்ஸ் அக்கௌண்ட் பண்ணுவாங்க. மூவபிள் அசெட்ஸ், இம்மூவபிள் அசெட்ஸ் என்று சொல்லி இது ஒரு ஆடிட்டர்ஸ் பாயிண்ட் ஆஃப் வியூ. ஆனால் இன்றைக்கி ஒரு லேமன் பாயிண்ட் ஆஃப் வியூ அல்லது ஜென்ரல் பப்ளிக்னுடைய வியூவில் பார்த்தீங்கன்னு சொன்னால் இவருக்கு எத்தனை ஃப்ரெண்ட்ஸ் இருக்கிறாங்க, இவங்களுக்கு எத்தனை ஃபாலோவர்ஸ் இருக்கிறாங்க ஃபேஸ்புக்லேயோ இன்ஸ்டாகிராம்லேயோ இல்லாட்டி அவங்களுடைய பர்டிகுலர் சோஷியல் நெட்வொர்க்கிங்கில் எத்தனை பேர் இருக்கிறாங்கன்னு சொல்லி பார்த்து அதை வைத்து ஒரு மனுஷனுடைய மதிப்பை இன்றைக்கு இடை போடுகின்ற ஒரு காலத்துக்குள்ளாய் நம்ம வாழ்ந்துட்டுருக்குறோம். நட்பு இன்றைக்கு அவிதமான ஒரு காலங்களுக்குள்ளாய் போயிட்டுருக்குது. இப்படிப்பட்ட சூழலில் ஃப்ரெண்ட்ஸ் இல்லாமல் நம்ம இருக்க முடியாது. ஃப்ரெண்ட்ஸ் ஆர் டெஃபினெட்லி நீடட். இன்றைக்கு குடும்பமாய் உங்களோடு பேச நாங்கள் ஆயத்தமாக இருக்கின்றோம். நீங்கள் சொன்னது ரொம்ப சரி. உண்மையான நண்பன் கிடைப்பது மிக அருமையான அரிய காரியமாக இருக்குது. ஆங்கிலத்தில் இப்படியாய் ஒரு பழமொழி சொல்லுவாங்க, A true friend is not the one who acts true to your face but remains true even behind your back என்று. ஒருவேளை முகத்துக்கு முன்னாடி உண்மையாக இருப்பதை காட்டிலும் முதுகுக்கு பின்னாடி உண்மையாக இருக்கிறது தான் உண்மையான நண்பன் என்று சொல்லுவாங்க. இன்றைக்கி அப்பேற்பட்ட நட்பை குறித்து, தோழமை குறித்து, நம் வாழ்க்கைக்கு அது எவ்வளோ முக்கியம் என்பதை குறித்து குடும்பமாய் நாங்கள் பேச இருக்கிறோம். வாருங்கள் நிகழ்ச்சிக்குள்ளாய் போவோம். இது நானும் என் வீட்டாரும். Just worship Him. Just worship Him. From the bottom of your heart this morning. Hallelujah. We thank you for your love, O Lord. Hi all, praise the Lord. Talking about friendship. From childhood to the old age, we will be having different kinds of friends in our life. We may be having close friends, best friends, casual friends, etc. Nowadays, people feel proud if they have more number of friends in their social media. So be wise when you choose your friends. Now we are telling you about how we sisters have become best friends during this lockdown. We never used to talk to each other. We had our own friends and only used to talk with our friends. But now we are playing together, now we are dancing choreographies and I'm just loving it. Although we fight, we get over it. That's how our bond became more closer. And yeah, we used to read Bible verses together, we used to try new tricks on the trampoline, we used to have cooking recipes. I guess we are good at it, and we made some nice clothes together so yeah, we did good. இன்றைக்கு நமக்கு ஆரம்பத்தில் அனௌன்ஸ் பண்ண மாதிரி ஃப்ரெண்ட்ஷிப்பை குறித்து த பாசிட்டிவ்ஸ் அண்ட் த ஃபியூ நெகட்டிவ்ஸ் ஆஃப் ஃப்ரெண்ட்ஷிப்பை குறித்து நம்ம டிஸ்கஸ் பண்ண போகிறோம். இன்றைக்கி ஆஸ் அ ஃபேமிலின்னு சொல்கிறத காட்டிலும் ஆஸ் அ குரூப் ஆஃப் வி மே நாட் பி ஃபேமஸ் ஃபைவ் பட் வி ஆர் ஃபெய்த்ஃபுல் ஃபைவ், நாட் ஜஸ்ட் டு ஈச் அதர் பட் டு காட். அப்படிப்பட்ட ஒரு சின்ன குடும்பமாய் ஆண்டவர் எங்களை வைத்திருக்கின்றார். இன்றைக்கு குடும்பமாய் உங்களோடு பேச போகின்றோம். வாட் இஸ் த ரியல் மீனிங் ஆஃப் ஃப்ரெண்ட்ஷிப், ஹவு வேல்யூபிள் இட் இஸ் இன் டுடேஸ் சொசைட்டி அப்படின்னு சொல்லிட்டு பேச போகின்றோம். Emma, what is your take? யூஸ்வலாக சொல்லுவாங்க, the journey of life is made more sweeter by friendship or by having a true friend என்று சொல்லி. கணவன் மனைவி ஃப்ரெண்டாக இருப்பது ரொம்ப நலமாக இருக்கும். ஆனால் அநேக காலகட்டத்தில் அந்த ஒரு ஈக்குவேஷன் வராத பட்சத்தில் எவ்ரிபடி சூசஸ் டு ஹேவ் தேர் ஓன் ஃப்ரெண்ட்ஷிப்ஸ். உயர்ந்த ஸ்தானங்களில், லீடர்ஷிப் பொசிஷன்ஸில், முக்கியமான பொறுப்புகள் இருக்கிறவங்க ரொம்ப தேர்வு செய்து தான் அவங்க ஃப்ரெண்ட்ஸை எடுக்கணும், ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கணும். ஏன்னா சில ஃப்ரெண்ட்ஸ் அவங்களோடய இருக்கும்போது அவங்க பொசிஷனை ஆசைப்படுவாங்க, இல்லை அவங்கள மாறி ஆகணும்னு ஆசைப்படுவாங்க. அது எது வரைக்கும் சேஃப் அப்படின்னா, as long as they want to become like you or replicate you, it is okay. But they want to replace you, then it becomes dangerous. சரித்திரத்திலையும் நிறைய எப்படி பார்த்துருக்கோம். ஷேக்ஸ்பியரியன் பிளே, the central theme of Julius Caesar, அந்த பிளேயோடைய சென்ட்ரல் தீமே ஃப்ரெண்ட்ஷிப்
ஃப்ரெண்ட்ஷிப் தான். ப்ரூட்டஸ் கூடவே இருப்பார், சீசர் ரொம்ப நம்புவார், ரொம்ப நேசிப்பார். ஆனால் கடைசியில் பார்த்தா அந்த கான்ஸ்பிரேட்டர்ஸோட ப்ரூட்டஸ் சேர்ந்துட்டு அவரை ஸ்டாப் பண்ணிடுறாரு. அப்போ யூஸ்வலாக சொல்லப்படுகிறது, அந்த ஸ்டாப் பண்ணது நிமித்தம் சாவதை காட்டிலும் அதுக்கு முன்பதாகவே என் நண்பனே எனக்கு எதிராக எழும்பிட்டானே, அந்த வழியிலேயே அவர் செத்து போயிட்டார் என்று சொல்லி. ஸோ அப்பேற்பட்ட காரியங்கள் இன்றைக்கும் நடந்து கொண்டிருக்கிறது. அதனால தான் சொல்லுவாங்க, லீடர்ஸ் ஷுட் மேக் அ வைஸ் சாய்ஸ் வென் சூசிங் தியர் ஃப்ரெண்ட்ஸ் என்று சொல்லி. பைபிளில் பார்த்தோம் என்றால் பேதுரு பவுலை குறித்து தான் நான் பேச போகிறேன். பீட்டர் அண்ட் பால் போத் were intellectuals, both were super believers and they were followers of Jesus Christ. ஆனால் ஒரு காலகட்டத்தில் அவங்க ரெண்டு பேருக்கும் ஒரு லைட் கிளாஷ் வருது. There is a conflict of opinion that crops up. அப்போஸ்தலர் பவுல் இப்படியாய் ஃபீல் பண்றார். இந்த யூத பிரமாணங்களை குறித்து, இந்த பாரம்பரியத்தை குறித்து பேதுரு ரொம்ப முக்கியத்துவம் தராரே, புறஜாதிகளை கொஞ்சம் ஒதுக்கி வைக்கிறாரே என்று சொல்லி அவருக்குள்ள ஒரு மனஸ்தாபம். அதை குறித்து கலேஷியன்ஸ் சாப்டர் 2ல ரொம்ப அழகா பேசுறாரு. இதை எல்லாம் கேட்டுட்டு தான் இருக்காரு. பேதுருக்கு தெரியுது அவர் பேசுறதுல உண்மை இருக்கு என்று சொல்லி. ஸோ பிகாஸ் ஹீஸ் அ ட்ரூ ஃப்ரெண்ட், அவரை குறித்து, பவுலை குறித்து ஒரு வசனத்தை அப்புறமா ரொம்ப அழகா எழுதுறாரு. அந்த வசனத்தை நான் இப்ப படிக்கிறேன். 2 பேதுரு 3ஆம் அதிகாரம் 15ஆம் வசனம். மேலும் நம்முடைய கர்த்தரின் நீடிய பொறுமையை ரட்சிப்பென்று எண்ணுங்கள், நமக்கு பிரியமான சகோதரனாகிய பவுலும் என்று சொல்லி ரொம்ப அழகா அந்த வசனம் கொடுக்கப்பட்டிருக்குது. ஸோ அவரை குறித்து சிட்சித்து சில வார்த்தைகள் பேசின போதிலும் அவர் சொல்றாரு, அருமையான சகோதரனாகிய பவுலும் என்று சொல்லி. ஸோ அ ட்ரூ ஃப்ரெண்ட் இஸ் த ஒன் ஹூ அண்டர்ஸ்டாண்ட்ஸ் யோர் டியர்ஸ் மோர் தென் யோர் ஸ்மைல்ஸ் என்று சொல்லுவாங்க. நம்ம நல்லா இருக்கும்போது மட்டும் நமக்கு முன்பதாக நல்லா இருக்கவங்க எல்லாம் ஃப்ரெண்ட்ஸ்ன்னு சொல்ல முடியாது. நம்ம நல்லா இல்லாத காலத்துலேயும், கஷ்டப்படும் நேரங்களில், ஒரு சொசைட்டிலாம் நமக்கு எதிராக எழும்பும் காலங்களில் கூட நமக்கென்று உண்மையாய் நிற்கும் அந்த ஒரு ஆத்மா தான் நண்பர்கள் என்று சொல்லி. இப்போ பார்த்தீங்கன்னா அப்பேற்பட்ட நண்பர்கள் கிடைப்பது ரொம்ப ஒரு ரேர் கமாடிட்டி ஆயிடுச்சு. ஆனால் அதன் மத்தியிலையும் we choose to make the wise choice and God can always give us good friends and great friendships. பிரியமானே, ஒருவேளை இன்றைக்கு ஃப்ரெண்ட்ஷிப்னு சொல்லும் பொழுது we always say it's pure, it's unadulterated அப்படின்னு சொல்லுவோம். அப்படிப்பட்ட சூழ்நிலையில் சில்ட்ரன்கிட்ட கேட்க போகிறோம். ஜெசிகா, now what is your take on friendship? Friendship is a very important thing in school life. So school life la when you want to get through troubles adala you need a friend. Not only school life, நம்ம வயதான காலத்துலயும் we'll obviously need a friend who always cares for us. So Bible la நம்ம பார்த்தோம்னா there is Paul and Silas. Paul and Silas, more than friends, they were servants of God who were friends. My friend will even go to jail for me. That defines the strength of their friendship. That was just used as a phrase. But now, in this story, we see that Paul and Silas go to jail together. When they go to jail, sometimes because of all these difficulties, அவங்களுக்கு வந்து சண்டை வந்திருக்கலாம். Paul could have told Cyrus, பாத்தியா ஜீசஸை நம்பணும், ஆனால் ஜெயிலுக்கு விட்டுட்டாங்க. They could have had some fights. ஆனால் Cyrus சொல்லியிருக்கலாம், no, we have to trust in Jesus in it. But both of them believed in God. They knew there's this one true God who's always looking after them. அவங்களுக்கு என்ன கஷ்டம் வந்தாலும் ஏசப்பா அவங்கள பார்த்துப்பாங்கன்னு அவங்களுக்கு தெரிஞ்சது. ஸோ அப்புறம் என்னாச்சுன்னு உங்களுக்கே தெரியும். they were set free. But the miracle in this is அந்த ஜெயிலர் வந்து இவங்களோட wounds எல்லாம் கிளியர் பண்ணி God can work in miraculous ways. The thing I wanted to tell you is, see how close and sustainable their friendship was. அதே மாதிரி நம்மளோட ஃப்ரெண்ட்ஸும். You should not go and seek friends, or your friends should not seek you on how much money you have, how much friends you have, fame. And I know no one does that. Nowadays, everyone looks at your heart. And you know, whenever you see this friend, you'll have this vibe, this connection. And God also speaks to you. When you have to have a friend, God knows who is good friends and who is bad friends. So surely God will help you choose on a sustainable friendship and a friendship which is not really necessary. So have faith in God and trust in Him. Jashuran, now there's no school, there's no friends in your desk. Ini school ku and the classroom anubhavam, we don't know when it's going to happen again. It will happen, but we don't know when. Apadipatta soornalayila, what is your take on friendship? Before going to my life, I would like to talk about David and Jonathan's friendship. So David and Jonathan's friendship started when David went to play harp in Saul's palace. So their friendship was the most important thing in David's life. So because if David's life, God didn't allow Jonathan's
friendship in David's life. David அவர்னால வாழ்ந்திருக்க முடியாமவே ஒரு doubt. Maybe God would have gone in different ways, but for him to sustain his life அது ஒரு பெரிய டவுட்டாக இருந்திருக்கும். ஸோ அதே மாதிரி தான் like Jonathan starts to tell about what his father is planning on him and what his father is going to plan to kill David. உயிர் காப்பான் தோழன் தமிழில் சொல்லுவாங்க, மூவிஸ்லனா நிறைய சொல்லுவாங்க. Jonathan left his life for David. He risked his life, he left the palace, he took so many chances. So இப்போ லைஃப்பில் பார்த்தீங்கன்னா I have a wonderful friend. Now when I was going school, there was some small problem. He stood by me and he supported me even though there were a lot of odds. So நீ சொன்ன மாதிரி டேவிடுக்கு ஜானத்தன் மாதிரி ஜெஷூரனுக்கு ஒரு ஜெனத் was that friend who stood by you. Yeah, very true. And how about you, Joshua? ஃப்ரெண்ட்ஷிப்னு பார்க்கும்போது like I like to take about three examples. One is, as Jeshurun said, one the David and Jonathan. One more is Aaron and Moses. The third one is Abraham and of course God. So first பார்த்தீங்கன்னா David and Jonathan. So what I'd like to say is it's always better to have that one close friend than to have a lot of friends. ஏன்னு சொன்னா it's very important to have somebody who supports you, but that person who supports you should understand you, and not only you, your calling, your situation, your intentions, and should want the best for you. அவங்களுக்கு உங்களுக்கு நல்லதான் விரும்பணும். ஆனால் எங்கே பிரச்சனை வரும்னா they'll want to do good for you from their perspective. They won't understand your relationship with God. They won't understand your equation. அவங்க பார்வையிலேருந்து எது தோணுதோ sometimes they might suggest those things. But if you see in certain examples, for example Moses and his brother Aaron. So Moses and his brother Aaron were of course brothers, but what I'd like to develop on is this friendship aspect. When God chose Aaron to be Moses' sort of mouthpiece, till then things would have been fine. But Aaron ஒரு elder brother, அந்த ஸ்தானத்துலேருந்து he would have seen, he would have been egoistic, he would have been like, you're my younger brother, why should I second you? நான் ஏன் உனக்கு அசிஸ்டண்ட்டாக இருக்கணும்? But he understood Moses' calling. He was a good friend. He supported Moses even though Moses was younger to him in the mantle. Like God chose Moses. இருந்தாலும் ஒரு elder brother-ஆக இருந்தாலும் Aaron தாழ்ந்து he understood the calling and the situation and he supported Moses. Similarly, Abraham's life a lot of us can relate to this. அவர் he's in his hometown, but he leaves everything. he is coming alone and he doesn't have பெரிய connections. Maybe his relative Lot கூட இருப்பார், but in the middle நம்மளே தெரியும் Lot moves away from Abraham. So ஒரு ஃப்ரெண்டுன்னு பார்க்கும்போது Abraham was a very lonely man. But eventually when he sees one of the greatest friendships ever recorded is the friendship between God and Abraham, because God himself says Abraham என்னோட friend. So that privilege none of us will have. And third is David and Jonathan. One more aspect is, சரி நம்மளுக்கு ஒரு நல்ல ஃப்ரெண்டு கிடச்சிட்டாங்க, they understand the relationship, they support us religiously and spiritually, but we should also understand that நம்ம சைட்லேருந்து நம்ம ஒரு நல்ல ஃப்ரெண்டாக இருக்கணும்னு. Jonathan saved David's life. But before David could repay him properly, Jonathan was no more. எத்தனையோ வருஷத்து கழிச்சு when he sees Jonathan's offspring, when he sees Jonathan's later generation, Mephibosheth, David அவ்வளோ அக்கறை எடுத்து he doesn't even have to do that. இருந்தாலும் அந்த ஒரு சரியா இல்லாத லொக்காலிட்டியில் இருந்தாலும் அவர் தேடி கண்டுபிடிச்சு Mephibosheth கொண்டு அவரோட பேலஸ்லேயே he nursed him and he accommodated him. That shows the love which David also showed in Jonathan. So if God has blessed you with some good friends, never take it for granted. Always value that friendship. ஏன்னா அந்த ஃப்ரெண்ட்ஷிப்பும் நம்மளுக்கு சப்போர்ட் பண்ணும். என்னோட பெஸ்ட் ஃப்ரெண்ட் என்னோட மாம். அதுக்கப்புறம் என் லைஃப்ல சில ஃப்ரெண்ட்ஸ் இருக்கு. அவங்க கூட how much I can speak, that much I spoke to them regarding my personal issues, plus points, minus points irundalum. Friends has been a great part of my life. I loved them, they loved me in all the ways. And when it comes to friendship, there are two things that click. One is loyalty and second thing is forgiveness. And I would like to thank God for giving me such amazing friends, especially during college and in my workplace. பிரியமானவர்களே, இந்த நாட்களில் ஒரு வாலிப பையனும் ஒரு வாலிப பெண் மட்டும் இல்லை, அதை தாண்டி பெரியவர்கள் கூட அவங்களுக்கு எத்தனை ஃபாலோவர்ஸ் ட்விட்டரில், இன்ஸ்டாகிராமில், ஃபேஸ்புக்கில், அவங்க ஒரு வாட்ஸ்அப் ஸ்டேட்டஸ் போட்டால் எத்தனை பேர் அதை பார்க்குறாங்க, கமெண்ட் பண்ணுறாங்க. இதெல்லாம் இன்றைக்கி ஒரு ஸ்டேட்டஸ் சிம்பிளாக மாறிடுச்சு. அந்த நாட்களில் ஒரு பிராண்டட் ஷர்ட் அல்லது ஒரு நல்ல காரு அல்லது ஒரு பிராண்டட் ஃபோன், இதெல்லாம் ஸ்டேட்டஸ் சிம்பிளாக இருந்த காலங்கள்லாம் தாண்டி ஒரு வீடியோ போட்டால் அது எத்தனை பேர் லைக் பண்ணுறாங்க, அது எத்தனை வியூஸ் இருக்குது,
இப்படிப்பட்ட ஒரு காலத்துக்குள்ளே நம்ம இருப்பது நிமித்தம் இன்றைக்கு எல்லா யங்ஸ்டர்ஸும் ஒரு வீடியோ எடுத்து புஷ்ட் ஏதாவது ஒன்று நம்ம போஸ்ட் பண்ணிக்கிட்டே இருக்கணும், ஏதாவது ஒன்று நம்ம அப்டேட் பண்ணிக்கிட்டே இருக்கணும்னு சொல்லிட்டு நிறைய பேர் இன்றைக்கு ஒரு விதமான வித்தியாசமான காலங்களுக்குள்ளே இருக்கிறாங்க. இட் இஸ் குட் டு ஹேவ் ஃப்ரெண்ட்ஷிப், இட் இஸ் குட் டு ஹேவ் ஃப்ரெண்ட்ஸ், இட் இஸ் குட் டு ஹேவ் பெஸ்ட் ஃப்ரெண்ட்ஸ். ஆனால் அதெல்லாம் தாண்டி இன்றைக்கு நம்முடைய நண்பர்கள் நம்ம நிறைய நேரங்களில் தே ஸ்கல்ப்ட் வாட் வி ஆர். முன்னாடி நாட்களில் சொல்லுவாங்க, டெல் மீ ஹூ யுவர் ஃப்ரெண்ட்ஸ் ஆர், ஐ வில் டெல் யூ ஹூ யூ ஆர் என்று சொல்லுவாங்க. ஆனால் இந்த நாட்களில் கொஞ்சம் வித்தியாசப்படுத்தி சொல்கிறாங்க, டெல் மீ ஹூ யுவர் ஃப்ரெண்ட்ஸ் ஆர், ஐ வில் டெல் யூ வாட் யுவர் ஃப்யூச்சர் வில் பி என்று சொல்லி நம்முடைய ஃப்யூச்சரை நம்முடைய ஃப்ரெண்ட்ஸை வைத்து அவர்கள் எடை போடுகின்றார்கள். பிரியமானவர்களே, அப்படிப்பட்ட சூழ்நிலையில் வேத வசனம் இன்றைக்கு நண்பர்களை குறித்து நட்பை குறித்து சொன்னதை உங்களுக்கு நான் ஞாபகப்படுத்த போகின்றேன். 1 கொரிந்தியர் புஸ்தகம் 15ஆம் அதிகாரம் 33ஆம் வசனம் இவ்விதமாய் சொல்லுகின்றது, மோசம் போகாதீர்கள், ஆகாத சம்பாஷணைகள் நல்லொழுக்கத்தை கெடுக்கும். ஆண்டவருடைய வசனம் சொல்லுகின்றது, அந்த பட்டணத்துக்கு அந்த சபைக்கு கர்த்தருடைய மனுஷன் சொல்லுகின்றார், ஆகாத சம்பாஷணங்கள், தேவையில்லாத ஃப்ரெண்ட்ஷிப் நல்லது, ஃப்ரெண்ட்ஸ் நல்லது, ஆனால் தேவையில்லாத ஃப்ரெண்ட்ஷிப் உனக்கு வேணாம். பால் நிறைய பேருக்கு எழுதுவார், அவருடைய டோனர்ஸ்க்கு எழுதுவார், அவருடைய ஃப்ரெண்ட்ஸுக்கு எழுதுவார். அந்த ஊரில் இருக்கிற ஒருத்தருக்கு அந்த லெட்டர் அட்ரஸ் பண்ணாலும் அந்த ஊரில் இருக்கிற சில ஃபேமிலிஸை என்னுடைய விஷஸ் சொன்னேன்னு சொல்லுவார். அல்லது சிலருக்கு நான் எப்படி இருக்கிறாங்கன்னு சொல்லிட்டு அவங்கள என்கொயர் பண்ணேன்னு சொல்லிட்டு அவர் சொல்லுவார். ஒரு பட்டணத்துக்கு எழுதும் பொழுது அந்த பட்டணத்தை சார்ந்தவர்களுக்கு he will send his regards. ஆகையால் Paul is not against friendship of friends. அப்படிப்பட்ட மனுஷனும் இன்றைக்கு நமக்கு ஒரு வித்தியாசமான காரியத்தை சொல்கின்றார், ஆகாத சம்பாஷணங்கள், தேவையில்லாத ஃப்ரெண்ட்ஷிப். இந்த ஃப்ரெண்ட்ஷிப் உன்னை எங்கே லீட் பண்ணுது? இந்த ஃப்ரெண்ட்ஷிப் உன்னை இஷ்டம் போல வாழும்படி செய்தா அல்லது கடவுளுக்கு பிரியமான வாழ்க்கை வாழும்படி நமக்கு உதவி செய்தா என்று சொல்லி நம்மை ஒரு வசை கூட ஆராய்ந்து பார்க்கும்படி இந்த வசனத்தை ஞாபகப்படுத்துகின்றார். வேதம் சொல்லுது, தாவீதுக்கு நல்ல ஃப்ரெண்ட் அமைந்தார். ஒரு வாலிப நாட்களில் 17 வயசு இருக்கும் பொழுது அவருடைய ஃப்ரெண்ட் யாருன்னு சொன்னால் த கிங்ஸ் சன், பார்ன் வித் அ கோல்டன் ஸ்பூனாக இல்லாமல் இருந்தாலும் he was born with a lot of authority in his hand. அப்படிப்பட்ட அத்தாரிட்டி இருந்தால் கூட ஜானத்தன் was a pleasant boy, he was a humble spirited person, he was a very loving person. தாவீது மேலே உண்மையான ஃப்ரெண்ட்ஷிப், தாவீது மேலே உண்மையான அக்கறையோடு கூட இருந்தார். they both shared a wonderful cordial relationship. ஃப்ரெண்ட்ஷிப்புக்கு ஒரு உதாரணத்திற்கு இவர்களை சொல்லும்படி இன்றைக்கு பிரசங்கியார் கூட பயன்படுத்தலாம். அப்படிப்பட்ட ஆழமான நட்பை தாவீது என்ஜாய் பண்ணிட்டு இருந்தார். ஆனால் அப்படிப்பட்ட தாவீதனுடைய மகன் அப்சலோமுக்கு ஒரு வித்தியாசமான ஃப்ரெண்ட் இருந்தார். அந்த ஃப்ரெண்டினுடைய பேர் அகிதோஃபல். இந்த அகிதோஃபல் ஒரு ஞானமான மனுஷன். இந்த அகிதோஃபலினுடைய வாயிலிருந்து வந்த வார்த்தைகளை வேதம் சொல்லுது, அப்சலோம் இது கடவுளுடைய வாயிலிருந்து வந்த வார்த்தை என்று சொல்கிற அளவுக்கு அப்படியே எடுத்துக்கொள்வாராம். காரணம், இந்த அகிதோஃபல் தன்னுடைய அப்பாவுக்கு அட்வைசராக இருந்தார். he was a personal advisor. பாலிட்டிக்ஸாக இருக்கட்டும் அல்லது டிஃபென்ஸாக இருக்கட்டும் அல்லது எல்லா சூழ்நிலைக்கும் அன்றைக்கு அகிதோஃபல் தன் அப்பாவுக்கு சொல்வதெல்லாம் பார்த்துட்டு இருந்த அப்சலோம் இன்றைக்கு தனக்கென்று சொல்லி ஹையர் பண்ணிட்டார். நம்ம 2 பேரும் சேர்ந்து எங்கள் அப்பாவை நம்ம ஒழித்து கட்டிடலான்னு சொல்லி. அகிதோஃபலும் கூட அவருக்கு ஒருவேளை தாவீதின் மேல் பகையாக இருந்தால் கூட, ஆனால் அகிதோஃபலுக்கு சொல்கிறதெல்லாம் நல்ல தெளிவான ஆலோசனை கொடுக்குற. ஆனால் வேதம் சொல்லுது, கடவுள் அகிதோஃபலினுடைய ஆலோசனை அபத்தமாக்கி போட்டார். ஆண்டவர் அதை ட்விஸ்ட் பண்ணி போட்டுட்டார். ஒரு ஃப்ரெண்ட்ஷிப் அது கடவுளால் கொடுக்குற வரைக்கும் அந்த ஃப்ரெண்ட்ஷிப்புக்குள்ளே மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் வராது. தேவையில்லாத சம்பாஷணங்கள் அது கடவுளுக்கு பிரியமில்லை என்று சொல்லி இன்றைக்கு ஒப்பு கொடுங்க. ஆண்டவரே, இந்த ஃப்ரெண்ட்ஷிப்பை நான் இழக்க வேண்டியது வந்தாலும் உண்மை இழந்துடாதபடிக்கு இந்த காரியத்தை நான் செய்கிறேன்னு சொல்லி ஆண்டவருக்கு ஒரு காரியத்தை ஒப்பு கொடுப்போம். நம்முடைய வருகிற நாட்களில் பெரிய மாற்றங்களை நீங்கள் பார்க்க போகிறீங்க. அன்பான நேயர்களே, இன்றைக்கு ஒரு அருமையான குடும்பத்தை சந்திக்க இருக்கிறோம். மிஸ்ஸஸ் சுஜானி கௌஷிக், பிரதர் கௌஷிக் ராய் என்று. பிரைஸ் லார்ட் சிஸ்டர். பிரைஸ் லார்ட் பிரதர். வாட் ஆர் த சேலஞ்சஸ் தட் யூ ஃபேஸ்ட்? ஏன்னா உங்கள் சாட்சி நான் கேட்டிருக்கேன், அதை குறித்து எங்கள் நேயர்களோடு நீங்கள் ஷேர் பண்ண முடியுமா சிஸ்டர்? நான் வந்து ஒரு கிறிஸ்டியன் ஃபேமிலியில் பிறந்திருக்கேன். அண்ட் எனக்கு ஒரு தம்பி இருந்தான். அண்ட் ஐ ஸ்டடிட் இன் மதுரை. I completed my college in Madurai. அதுக்கு முன்னாடி வந்து I've stayed in Chennai. அப்புறம் எங்கள் அப்பா வந்து சவுதியில் ஒர்க் பண்ணியிருக்காங்க. அண்ட் ஸோ I did my BA in English Literature. அதுக்கப்புறம் வந்து I got a diploma in multipurpose rehabilitation. Then I started doing psychology, MSc in psychology, but I couldn't complete it due to family circumstances. ஸோ எங்கள் அப்பா வந்து he was a very traditional person. And
we were very disturbed family. என்னோட childhood was very disturbed actually. So I faced lot of challenges. தனியாக இருந்த மாதிரி நிறையா நான் ஃபீல் பண்ணியிருக்கேன். யாருக்கிட்டையும் எதுவும் ஷேர் பண்ண முடியாது அப்படின்னு. என்னோட பிரதர் வந்து he was born when I was 10 years old and அவன் வந்து he was mentally challenged and he was an autistic boy. It was very different for us. ஏன்னா எங்கள் ஃபேமிலியில் அது வரைக்கும் யாருமே அந்த மாதிரி இருந்தது கிடையாது. And it was a source of great pain for us in our family. In addition to all the things that we have had to undergo. So என்னோட தம்பிக்கு but by that time he was grown up, so we could not get a proper school for him. And since our family was already broken, my parents could not work together to help him, so we had to put him in a hostel. And இந்த diploma முடியும் போது I got a job in a call center. I could not finish my MSc. I started working and sending home money because my dad refused to support the family any further. So I joined a call center at the beginning, and later I joined Cognizant, and that is where I met Kaushik. நான் ஃபஸ்ட்டு கௌஷிக் மீட் பண்ணும்போது when I met him, என்னோட மைண்ட் செட் அப்போ என்னன்னா நான் கல்யாணமே பண்ணிக்கக்கூடாது அப்படின்னு இருந்தேன். பிகாஸ் ஐ saw my parents' life. பட் அதை தாண்டி ஆண்டவர் அழகா இன்னைக்கு குடும்பமாக உங்களை அமைத்திருக்கிறாரு. ஸோ we going to go to brother. Praise Lord, brother. நீங்கள் கிட்டத்தட்ட ஃபேமிலியாக 10 வருடங்கள், ஆல்மோஸ்ட் டிகேட் யூ பீன் கம்மிங் டு கேனன் சர்ச். நாங்கள் பார்த்த வரைக்கும் யூ பீன் அ வெரி லவ்விங் கப்பிள். ஆண்டவர் உங்களுக்கு கிஃப்டாக கொடுத்த முதல் பேரான குமாரன் மேஷக். ஸோ ஹீஸ் அ டார்லிங் அஃப்கோர்ஸ் டு த சர்ச் மெம்பர்ஸ் உங்களுக்கும். பட் இருந்தாலும் அவன் வாழ்க்கையிலையும் அநேக சவால்கள் நீங்கள் சந்திச்சிங்க இல்லையா? கேன் யூ ஜஸ்ட் டாக் அபவுட் தட் சேலஞ்ச்? So Meshach he was born as a hypotonic child and சின்ன வயசுலேருந்து at about ஒரு 2 monthsலேருந்து தான் நாங்கள் டெஸ்ட்டு எல்லாம் முடிச்சுட்டு அதுக்கப்புறம் நாங்கள் டாக்டர் கிட்ட போனோம். And from 6 months onwards we started his physiotherapy. I still remember one of the doctors, he said அவன் வந்து நார்மலாக நடக்கவே போகிறது கிடையாது அப்படின்னு. ஏன்னா அவனுக்கு தலையே நிற்கலை. எந்த ஏஜில் தலை நிற்கணுமோ, மந்தில் தலை நிற்கணுமோ அவனுக்கு நிற்கலை. he used to be wobbly. பட் நான் I didn't give up. தைரியமாக கூட்டிகிட்டு போவேன். வீட்டுக்கு ஃபிசியோதெரபிஸ்ட் வருவாங்க, கூட்டிகிட்டு போவேன். ஐ நெவர் யூஸ் டு க்ரை இன் ஃப்ரண்ட் ஆஃப் தெம். தனியாக நான் ஆண்டவரோட நான் போராடுவேன். ஃபஸ்ட் டைம் அவன் வந்து எந்திரிப்பான்னு ஸ்குவாட்டிங்லேருந்து குத்த வைக்கிற பொசிஷன்லேருந்து நிற்கிறதுக்காக ப்ராக்டிஸ் பண்ண ட்ரை பண்ணிகிட்டு இருந்தோம். சப்போர்ட்டோட we were doing. அப்போ சடன்லி he stood up one day and that was one of the most best moments of my life அப்படின்னு சொல்லலாம். 2010 or 11 is when we started coming to Canaan. Pastor Manoj, somehow it's a magic of the Lord or something, whatever he says, it used to relate to us. So அப்போ நான் வந்து we were already coming to Canaan and I wanted to come and give a testimony and I was very very happy. நான் சொன்னேன், நான் ஒன்றா நடக்கும்போது என் பையனை பற்றி நான் வந்து I will give a testimony. நான் கண்டிப்பாக நான் பண்ணுவேன். மீஷாக் வந்து இது பண்ணுவான். இப்போ இவன் இவ்வளோ நடக்கிறான் அப்படின்னா இட்ஸ் ஜஸ்ட் we cannot say it's medicines because he doesn't take any medicines. Only for seizures he takes medicines. அவன் நடக்கிறான் அப்படின்னா it's purely God's grace because God can only give me the strength. So every time, every service, whenever we used to come, there is a huge improvement. Everybody used to tell that he's able to walk now. He's still not able to talk, but he is slowly trying to articulate some things. But I'm sure all of you are there and the Lord is there and prayers are all with us. Every time, all over the world, people are praying for us, for Meshach's development. So we really, really thank you so much for that. He's a blessed baby. ஏன்னா நீங்கள் சொல்லும்போது prayer is the power behind his making. So latest reward ஆண்டவர் உங்கள் வாழ்க்கையில் ஒரு prized possession கொடுத்துருக்காரு கீஷா. இந்த அனுபவத்தை குறித்து எங்கள் ஆடியன்ஸோட ஷேர் பண்ணுங்க சிஸ்டர். மீஷாக்கு அப்புறம் கீஷா எங்கள் ஃபேமிலிக்குள்ளே வந்ததுக்கப்புறம் she has been truly a blessing for us. எல்லாருமே வந்து அவளை பார்த்தாலே people can't resist, ஸ்மைல் பண்ணுவாங்க and they say that she is so nice and so loving அப்படின்னு. அவங்க ஒரு குட்டி சுஜானி மாதிரி இருக்கிறாங்க.
She is truly an angel who has come into our family. I think that she will be a great source of blessing to our family. Not to just your family, sister, to many families. இப்பேற்பட்ட பள்ளத்தாக்கில் நடந்து வந்த போதிலும் ஆண்டவர் அழகாய் இந்த குடும்பத்தை உயர்த்தி ஒரு மலர்களின் காலங்களுக்குள்ளாய் ஒரு வசந்த காலத்துக்குள்ளாய் ஆண்டவர் நடத்தி வருகிற ஒரு சாட்சி தான் இது. இதே அற்புதத்தை இதை காட்டிலும் மேலாக உங்க வாழ்க்கையில் ஆண்டவர் செய்ய காத்திருக்கிறார். தொடர்ந்து பாருங்கள் இந்த நிகழ்ச்சியை நானும் என் வீட்டார். சென்ற வார நிகழ்ச்சியில் ஒளிபரப்பான உதவி வரும் கண்மலை நோக்கி பார்க்கின்றேன் என்ற ஆராதனை பாடலை பாடி அனுப்பிய ஃபர்ஸ்ட் என்ட்ரி தி பெஸ்ட் என்ட்ரி. கண்மலை நோக்கி பார்க்கின்றேன், வானம் வையமி படைத்தவரை நான் பார்க்கின்றேன். கால்கள் தள்ளாட விடமாட்டார், காக்கும் தேவன் உறங்க மாட்டார். கால்கள் தள்ளாட விடமாட்டார், காக்கும் தேவன் உறங்க மாட்டார். இஷ்டவேளை காக்கிறவர் என்னாலும் தூங்க மாட்டார். ஆழியிலும் ஆழமான அன்பு, உயர்ந்த மலைகளிலும் உயரமான அன்பு, அளந்து பார்க்க முடியாத அளவில்லாத அன்பு, விவரிக்க முடியாத அற்புத அன்பு. ஆழமான ஆழியிலும் ஆழமான அன்பு, உயர்ந்த மலைகளிலும் உயரமான அன்பு, அளந்து பார்க்க முடியாத அளவில்லாத அன்பு, விவரிக்க முடியாத அற்புத அன்பு. இயேசுவின் அன்பு இது ஒப்பில்லாத அன்பு, புறம்பே தள்ளாத பூரண அன்பு. இயேசுவின் அன்பு இது ஒப்பில்லாத அன்பு, புறம்பே தள்ளாத பூரண அன்பு. இது ஒப்பில்லாத அன்பு, பூரண அன்பு. இது ஒப்பில்லாத அன்பு, பூரண அன்பு. எவ்வளவு பெரிய அன்பு! ஒடுக்கப்பட்டு கிடப்போரை உயர்த்தி தூக்குகிற அன்பு. Hi guys, this is Veetarum and this is Jessica Samuel. Hope you liked our second dance cover to this song which portrays God's love by Pastor Jackson. And through this pandemic times, there's a lot of hatred and enmity spreading. And hope this song of God's love ministers to you. God bless you. எந்த காலத்திலும் மாறாத அன்பு. உங்களுக்காக நாங்கள் ஜெபம் பண்ண போகிறோம். Shall we pray? Lord, we thank you for you have told us that you are our friend at all times and that you're a friend forever. எல்லாவற்றை காட்டிலே எங்களோடு தோழமை வைக்க நீங்கள் தயாராக இருக்கிற கிருபைக்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். எத்தனையோ பேர் இந்த நிகழ்ச்சியை பார்த்து கொண்டு எனக்கு அப்பேற்பட்ட ஒரு தோழனோ தோழியோ இல்லையே என்று சொல்லி வருத்தத்தோடு அமர்ந்திருந்தாலும் உம்முடைய பிரசன்னம் அவர்களை சூழ்ந்து கொள்ளும்படி சியோனிலிருந்து நீர் ஆறுதல் அனுப்பும்படி நாங்கள் ஜெபிக்கிறோம். அனுதினமும் ஆபிரகாம் எப்படி ஆண்டவரோடு நடந்தாரோ அதே போல நாங்கள் ஒவ்வொருவரும் எல்லா சிறந்த நண்பர்களை காட்டிலும் உம்மோடு நாங்கள் நடக்கும்போது அன்றைய ஒவ்வொரு படியிலும் உம்முடைய கிருபை கூடும். அந்த கிருபைக்காக நன்றி செலுத்துகிறோம். The steps of a good man are ordered by the Lord. His steps and his stops are ordered by the Lord என்று சொல்ற விதமாக நாங்கள் ஒவ்வொருவரும் எடுத்து வைக்கிற ஒவ்வொரு அடியும் நீர் பார்த்து எங்களை நடத்துவீரே. அந்த கிருபைக்காக நன்றி செலுத்துகிறோம். Lord, guide us till the very end and may we live for your glory alone. We ask all these things in your precious name. Amen. பிரியமானவர்களே, இந்த நாட்களில் இந்த கோவிட் டேஸில் ஒருவேளை சபைக்கு வர முடியல, சபையில் வந்து எங்களுடைய காணிக்கை கொடுக்க முடியல அப்படின்னு சொல்லிட்டு யூ ஹட் பீன் வாண்டிங் அஸ் டு கிவ் அவர் ஆன்லைன் டீட்டெயில்ஸ். இந்த ஆன்லைன் கிவிங் டீட்டெயில்ஸ் நம்ம இது வரைக்கும் கொடுக்கல. தீஸ் டேஸ் மேபி we were not able to gather in the church for the benefit of those people who are moved to support this ministry. யாரெல்லாம் ஒருவேளை எங்களுக்கு சபைக்கு வர முடியல, இதோ நாங்கள் இந்த சபையினுடைய ஊழியத்தை தாங்கணும் அப்படின்னு சொல்லி நினைக்கிறீர்களோ, உங்களுடைய பிரயோஜனத்திற்காக, சபையினுடைய ஆசீர்வாதத்துக்காக இதோ உங்களுக்காக இந்த ஆன்லைன் கிவிங் டீட்டெயில்ஸ் ஆர் towards the end of it. இந்த நிகழ்ச்சி உங்களுக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னு சொன்னால் நீங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு இதை அறிமுகப்படுத்தி வைங்க. அதை தாண்டி இந்த நிகழ்ச்சி யூடியூப்லேயும் இருக்குது. நம்முடைய சேனல் கேனன் சிட்டி ஆஃப் ரெஃப்யூஜ் அப்படின்ட்டு யூடியூப்பில் சர்ச் பண்ணிங்கன்னா இந்த ப்ரோக்ராம், இதுக்கு முன்னாடி இருந்த அனைத்து ப்ரோக்ராமும் உங்களுக்கு யூடியூப்பில் அவைலபிளாக இருக்குது. அதையும் நீங்கள் பார்த்து ஐம் ஷுர் there's going to be a word for you, there's going to be something that God has in store through those programs. அடுத்த வாரம் இன்னொரு புது நிகழ்ச்சியில் மீண்டும் உங்களை சந்திக்கின்ற வரை விடைபெறுகின்றோம். இது நானும் என் வீட்டாரும்.
இவ்வளவு நேரம் இந்த நிகழ்ச்சியை கண்டு ரசித்த அன்பானவர்களே, இந்த நிகழ்ச்சி பற்றிய உங்கள் மேலான கருத்துக்களை திரையில் காணும் எங்கள் விலாசத்திற்கு தொடர்பு கொண்டு தெரியப்படுத்தலாம். எங்கள் முகவரி Canaan City of Refuge Church, நாகேஷ் திரையரங்கம் அருகில், டேனியல் ஸ்ட்ரீட், பாண்டி பஜார், டி நகர், சென்னை 600017.